இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்க எல்லா போட்டியாளர்களுமே பாரு கம்ருதீன் இவங்கள மிஸ் பண்றோம் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்றாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல அவங்களோட விளையாட்டையே மாத்திட்டாங்க. கோவம் எவ்வளவு பெரிய விஷயம், அதுவும் அந்த கோவத்தை நம்ம கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணியே ஆகணுங்கிறத எல்லாருக்குமே புரிய வச்சிருக்காங்க. தப்பு பண்ணா அதுக்கான தண்டனையும் உடனே கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க புரிய வச்சிருக்காங்க. பாரு கம்ருதீன் கொஞ்சம் மட்டும் அமைதியா இருந்திருந்தா, அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் அமைதியா இருந்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க மேல தப்பே இல்ல, அவங்களும் இல்லாதது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு வினோத் அவரும் கனி அவங்களும் பேசும்போது அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டி பேசினாங்க. வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே பாரு கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரையுமே மிஸ் பண்றதா தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க இல்லாத ஒரு இடம் நல்லாவே இல்ல அப்படிங்கறதா போட்டியாளர்களுடைய கருத்தாவும் இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உள்ள வந்த எல்லாருமே நல்ல வரவேற்போட வந்தாங்க. ஆனா சாண்ட்ரா அவங்க வந்தப்போ மட்டும் எல்லாரும் அவ்வளவு பெருசா எதுவும் கண்டுக்கல. சாண்ட்ரா அவங்க அமித் அவர்கிட்ட பேசும்போது கூட அமித் அவரு நீங்க பண்ணது சரியா, உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சாண்ட்ரா அவங்க மேல ரொம்ப கோவப்பட்ட மாதிரியும் அமித் அவர் காமிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கு நிறைய பேர் நாமினேட் பண்ணதுக்கெல்லாம் அமித் அவர் இப்படி கோவிச்சிட்டு இருக்காரு. சாண்ட்ரா நீங்க எதுக்கு போய் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு செல்ஃபிஷ் ஃப்ரெண்ட் அமித் அவரை கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சாண்ட்ரா உள்ள வந்ததுக்கு யாருமே அவங்கள பெருசா எதுவும் கண்டுக்கல. ஆனா சாண்ட்ரா அவங்க பண்ண விஷயங்களை பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டும் வந்துட்டாங்களா, அதனால அவ்வளவு தூரம் அவங்க கூட யாருனாலையுமே க்ளோஸ் ஆக முடியல. அதே போல இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு யாரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தர் சொன்னாங்க. ஆனா திவ்யா அவங்க எனக்குன்னு ஒரு தனி நபரை நான் சம்பாரிச்சு வச்சுக்கல நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதாங்க. அவ்வளவு தூரம் எமோஷனல் ஆயிட்டாங்க. பிக் பாஸ் வீடு அதுவும் சீசன் 9 ஆரம்பத்துல எல்லார் மேலயும் கோவர வச்சாலும் ரொம்பவே எல்லாரும் பண்ண விஷயங்களை கருத்துக்களை சொல்லி அவங்கள இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு பயங்கரமா திட்டுனாலுமே இப்ப நிகழ்ச்சி முடிவுக்கு வர்றதுனால எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மிட்வீக் எவிக்ஷன் இருக்குன்னு வேற சொல்றாங்க. இப்ப 4 போட்டியாளர்கள் இருக்கிறதுனால அதுல ஒரு போட்டியாளரை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிட்வீக் எவிக்ஷன்ல யாரு வெளியேற போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நிறைய பேர் விக்ரம் அவர் தான் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து மீதி இருக்க திவ்யா, சபரி, அரோரா இவங்க 3 பேருக்கும் பயங்கரமான ஒரு போட்டியா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பிக் பாஸ் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.